அண்மை செய்தி, டெல்டா மாவட்டங்களில் என்ன நடக்கிறது என்பது கூட முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஒரு பொய்யான உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டு கொள்ளாமல் கோமாளித்தனமாக திமுக அரசு செயல்படுகிறது என அந்த அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் டெல்டா பகுதியில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய திமுக அரசு தவறியதால் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மழையில் நனைந்து வீணாவதை சுட்டிக்காட்டி அறிக்கை வாயிலாகவும் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் எழுப்பிய பின்னரும் விவசாயிகளின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாததால் 2022-10 அன்று நான் டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் சென்று விவசாயிகள் படும் துயரத்தை நேரடியாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே நெல்மணிகள் குவியலாக குவிக்கப்பட்டு முளைவிட்டு இருப்பதையும் இந்த தீபாவளி விவசாயிகளின் கண்ணீர் தீபாவளியாக மாறியதையும் சுட்டிக்காட்டி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விளைத்த நிவாரணம் வழங்க இந்த அரசை வலியுறுத்தினேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வாயிலாக நேரில் ஆய்வு செய்து விவசாயிகள் படும் துயரங்களை எடுத்து கூறிய பிறகும் விளம்பர மாடல் திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் நான் பொய் குற்றச்சாட்டு சுமத்துவதாகவும் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை என்றும் பேட்டி அளிக்கிறார். ஆனால் விவசாயத்துறை அமைச்சரோ 16,000 ஹெக்டேர் பயிரிடப்பட்ட நெல் பயிர் பாதிப்படைந்துள்ளதாக பேட்டி கொடுக்கிறார். உணவுத்துறை அமைச்சர் நெல் கொள்முதல் செய்ய தாமதம் ஏற்பட்டதற்கு மத்திய அரசு தான் காரணம் என்று கூறுகிறார். கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த திமுக அரசு இப்போது 150 அலுவலர்களுக்கு மேல் டெல்டா பகுதிகளை ஆய்வு செய்ய அனுப்பியுள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு என் மீது பாய்வதை விட்டுவிட்டு விவசாயிகள் கடன் வாங்கி வியர்வை சிந்தி விளைத்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்வதுடன் முளையிட்ட நெல்மணிகள் வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.